தமிழகத்தில் நிலவி வரும் வறட்சி மனிதர்களை மட்டுமல்ல கால்நடைகளையும் விட்டு வைக்கவில்லை. வறட்சியின் கோரப்பிடியால் மேய்ச்சலுக்கு கூட வழியில்லாமல் கால்நடைகள் செத்து மடிவதை தடுக்க முடியாமல் விவசாயிகள் திணறி வருகின்றனர். ஆனால் வானம் பார்த்த பூமியான திண்டுக்கல் மாவட்டத்தில் இளைஞர் ஒருவர் வெறும் ரூபாய் செலவில் சத்தான பசுந்தீவனத்தை உருவாக்கி கால்நடைகளுக்கு வழங்கி லாபம் பார்த்து வருகிறார். போதிய மழையின்மையால் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் எப்போதுமே வறட்சியாக இருக்கும். இங்குள்ள கால்நடைகளுக்கு தீவனம் கிடைப்பதே கஷ்டம். இதனை சமாளிக்க கொசவப்பட்டியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்ற இளைஞர் ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் சத்தான பசுந்தீவனத்தை உருவாக்கி கால்நடைகளுக்கு வழங்கி வருகிறார். இப்ப மழை இல்லாதனால தீவன பற்றாக்குறை பெரும் பிரச்சனையாகி போச்சு. எந்த தீவனமும் வளரவும் இல்லை, தீவனத்துக்கு அலையிற வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அப்புறம் ஹைட்ரோபோனிக்கை பற்றி நான் கேள்விப்பட்டேன். சரி, சின்ன ட்ரையலாக செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு எங்கள் ஷெட்டுக்குள்ளேயேன்னு சும்மா 8 ரூமில் போட்டு செஞ்சு பார்த்தேன். ஃபேட்டு எஸ்என்எப் நான் அருமையாக இருந்தது. ஆனால் இதில் வேலைப்பழு அப்படின்னு பார்க்குறப்ப வேலைப்பழு எதுவும் டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் வேலை தான் சார். எடுக்கிறோம், இது தீவனத்தை எடுத்து மாட்டுக்கு போட்டுறோம். முதல் நாள் ஊற வச்சதை எடுத்து பரப்பி வச்சிடறோம். ஊற வச்சதுக்கு முளை கட்டிடுறோம், புதுசாக ஊற வைக்கிறோம். மொத்தத்துக்கு எங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் வேலை பார்த்தோம்னா டெய்லியும் 90 கிலோ கம்மி தண்ணி அப்படின்னு பார்த்தாக்க ஒரு 40 லிட்டர்லேருந்து 40 லிட்டர் தண்ணி இருந்தால் போதும் சார். ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் தீவனத்தை உருவாக்க பெரும் நிலப்பரப்பு தேவையில்லை. 10க்கு 10 அளவில் குளிர்ச்சியான நிலையில் ஒரு சிறிய அறை இருந்தாலே போதும். மக்காச்சோளத்தை வாங்கி அதை 24 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைத்து பின்னர் முளை கட்டி இந்த அறையில் 2 பக்கமும் ரேக்குகள் அமைத்து அதில் பரப்ப வேண்டும். பின்னர் ஸ்ப்ரே முறையில் தண்ணீர் தெளித்து வந்தால் 8 நாளில் சத்தான பசுந்தீவனம் கிடைக்கிறது. 10க்கு 11 ரூம்ல டெய்லியும் ஒரு 90 கிலோ பசுந்தீவனம் எனக்கு உற்பத்தி பண்ண முடியும். டெய்லியும் 15 கிலோ மக்காச்சோளம் ஊற வைக்கிறேன். எல்லா தீவனத்திலையும் இது கொண்டாடலாம். ஆனா இன்னைக்கு ரேட்டு வைஸா பார்த்தா அப்படின்னாக்க இது 15-20 ரூபா கிடைக்குது. மற்ற நவதானியங்கள் ரேட்டு கூடனால அதுக்கு நமக்கு ரேட்டுக்கு கூடி போயிடும். அதனால மக்காச்சோளத்தை நான் செலக்ட் பண்ணி இப்ப செஞ்சுட்டு இருக்கேன். டெய்லியும் ஒரு 15 கிலோ ஊற வச்சு முதல் நாள் 24 மணி நேரம் ஊற வச்சிருவேன். 24 மணி நேரம் முளை கட்டிட்டு அடுத்த நாள் 3வது நாள் நான் ரேக்கு ரெடி பண்ணி அந்த ரேக்ல அப்படியே பரப்பி விட்டுருவேன். 8வது நாள் நமக்கு ஒரு 1.25 அடி முடிய வளர்ந்துருது. வளர்ந்து நம்ம எடுத்து போட்டுறோம். பேர் நல்லா அடர்த்தியா இருக்கிறதுனால எல்லாமே வேஸ்ட்ன்றது எதுவுமே இல்லை, நல்லா சாப்பிட்டுருது. 15 கிலோ மக்காச்சோளத்தை ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் வளர்க்கும் போது 90 கிலோ பசுந்தீவனம் கிடைக்கிறது. இதனை கால்நடைகளும் விரும்பி உண்ணுகின்றன. இந்த பசுந்தீவனத்தால் கால்நடைகளுக்கு செரிமான பிரச்சனைகளும் ஏற்படுவது இல்லை. இதனை உண்ணும் மாடுகள் வழக்கத்தை விட 2 லிட்டர் பால் அதிகமாக கறக்கின்றன. செலவும் குறைவு, ஆரோக்கியமும் இருப்பதால் கால்நடை மருத்துவர்களும் இந்த தீவன வளர்ப்பை பரிந்துரைக்கின்றனர். ஹைட்ரோபோனிக்ஸ் உற்பத்தி குறைந்த செலவுல பண்ணலாம். மாடுகளுக்கு தீவனத்தை